Hi friends, welcome to Unstale Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ நார்மலா வந்து எல்லார் வீட்லயும் பண்றது தான். சென்னா மசாலா கிரேவி வந்து எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுல என்ன புதுசு இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா வெங்காயம் சேர்க்காம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னா மசாலா கிரேவி பண்ண போறேன். ஏன் அப்படினா நம்ம இந்தியால இருந்து நம்ம வெங்காயத்தை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்றது வந்து ஸ்டாப் பண்ணனால இங்க வந்து வெங்காயத்தோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ உயர்ந்திருக்கு, டபுள் ட்ரிபிள் மடங்கா இருக்கு. அந்த வெங்காயமே இல்லாம எவ்வளவு ஈஸியா டேஸ்டியா வந்து இந்த சென்னா கிரேவி ரெடி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இதுல சென்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிருக்கேன். நல்லா டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து குக்கர்ல போட்டு ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சென்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இதுல இருந்து கொஞ்சம் சென்னா மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி சென்னா வச்சு எப்படி கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் ஆனிஸ், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம். ஸோ 2 சேர்க்கறதுனால நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். லைட்டாக வதங்கும் போதே நம்ம வந்து தக்காளி வந்து 2 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு மெயினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளியோட ரா ஃப்ளேவர் வந்து நல்லா போகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வதங்கும் போதே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நார்மல் சில்லி பவுடர் தான். தனியாத்தூள் வீட்டிலேயே வறுத்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணது, அது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். கூடவே ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல். இதோட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மேலே சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளியோட ரா ஃப்ளேவர் போகணும். ரா ஃப்ளேவர் போகாமல் வச்சிங்கன்னா கிரேவி வந்து அந்தளவு டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் நல்லா ரா ஃப்ளேவர் போய் அந்த ஆயிலெலாம் நல்லா வெளிவரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த சைடில் இந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், பச்சை பட்டாணி, ஸோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வேக வச்ச சென்னாவை சேர்த்துக்கலாம். நான் அது வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். சென்னா வேக வைக்கும்போது நான் வந்து உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணேன். எல்லாம் சேர்த்து அதை தண்ணியோட நல்லா குக் பண்ணிக்கலாம். அந்த சென்னா வந்து இந்த மசாலாவோட நல்லா குக் ஆகணும். சேம் டைம் வந்து நம்ம ஏற்கனவே தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சோம்ல சென்னா, அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்னா கிரேவிக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வற்றி வரப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சென்னா அந்த மசாலாவோட நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதோடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சென்னா அரைச்சி சேர்த்து அந்த மசாலாவோட சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். பூரியோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இது நம்ம வந்து நல்லா திக்காகும். நம்மளுக்கு லைட்டாக ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சிலே வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சென்னா நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா 2 கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துச்சு. அதோட ரா ஃப்ளேவர்லாம் சூப்பராக போயிடுச்சு. நம்மளோட சென்னா கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதெல்லாம் கஸ்தூரி மேத்தி கூட போடலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.